ரோலெக்ஸை ஆடி மாதன்றதுனால எல்லார் வீட்லேயும் கூழ் ஊற்றுனாங்க. ஆனால் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஒரு சொம்பு கூட நமக்கு கிடைக்கல. நம்ம வேணா அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்கு அவன் தான் காலி ஆச்சுன்னு சொன்னான்ல, அப்படியே அப்படி பண்ண உன்னதான் ரோலெக்ஸ் வரும்போது இப்போ நீ என்னன்னு கூப்பிட்ட? புறம்போக்கு ரோலெக்ஸ். சார். எஸ் சார். ஆடி மாதம் சார், கூழ் ஊற்றல சார். ஓகே சார். சிங்கம் ஆடி மாதம் அதுமா ஒரு ஊருக்கு வரும்போது ஒவ்வொரு வீட்லேயும் கூழ் ஊற்றுவாங்களாம். அதுக்கு தொட்டுக்க ஊறுகாவையும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்டு அந்த ஊர் ஜனம் வயிறே ஃபுல்லாக இருக்குமா. ஆனால் அந்த சிங்கம் கூழ் குடிக்காமல் பட்னியாக இருந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து அந்த ஊர் ஜனமும் பட்னி கிடக்கணும். இது சிங்கம் கூழ் குடிக்குதா? 25 வருஷமாக ஆடி மாதம்னா கூழ் குடிக்கிறோன்ற நான். அப்பனும் பாட்டனும் சொம்பு சொம்பா வாயில் ஊத்திரல. சார் எதுக்கு குண்டா? இந்த குண்டா நிறைய இப்ப எனக்கு கூழ் வந்தாகணும் வித் முருங்கைக்கீரையோட. இது ஆடி மாசம் 4வது வாரம் கம்பல்சரி உங்க எல்லாரும் வீட்லயும் கூழ் ஊத்துவாங்க. ஆளுக்கு ஒரு சொம்புனா கூட இந்த குண்டா நிரம்பிடும். ஆரம்பிக்கலாமா? There is a fucking rule in this jungle. மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. இது ஆடி மாசம்ன்றதுனால எவ்வளவு வம்பு பண்ணாலும் சரி, நீங்க சொம்பு சொம்பா கூழ் எடுத்து வந்து இந்த குண்டான நிரப்புறவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணலாம். டேய் அம்மா, யாரா நீங்களா? டேய் என்னடா இது? புதுசா மாடு வாங்கியிருக்கோம். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative.